Hi, hello, welcome to my channel. This is Amira, Glow Up with Butterfly. Today நம்ம CeraVe Moisturizing Lotion ஓட ரிவ்யூ பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 550 rupees MRP கொடுத்துருக்காங்க ஃபார் 88 ml. நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்லேயே வந்து இது வாங்கிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு செரமைட் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா 3 எசென்ஷியல் செரமைட்ஸ் அண்ட் ஹாலுரானிக் ஆசிட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால், சோடியம் ஹாலுரோனேட், கிளிசரின் இந்த மாதிரியான நம்ம ஸ்கின்னை வந்து நரிஷ்டாக மாய்ஸ்சர்டாக வச்சுக்கிறதுக்கான இன்க்ரீடியண்ட் எல்லாமே இதில் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின் பீப்புளாக இருக்கீங்கன்னா டே டைம் இதை யூஸ் பண்ணாதீங்க, நைட் டைம் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பேராபின் ஃப்ரீ, ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, ஹைப்போ அலர்ஜெனிக், நான் காமிடோஜெனிக். ஸோ நான் காமிடோஜெனிக்னாலே நீங்கள் மேக்ஸிமம் ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். தென் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரை டு வெரி ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லணும்னா, நான் ஒரு காம்பினேஷன் ஸ்கின்னா எனக்கு இது நல்லாவே செட் ஆச்சு. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா, இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே சம்மரில் ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் வின்டரில் ஒரு மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வைரலாக போயிட்டு இருந்த ப்ராடக்ட். நம்ம இதை ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஒரு 10 to 15 days யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னால் 10-15 daysலலாம் என்னால் இதை விடவே முடியல. அவ்வளோ நல்லாயிருக்கு. மார்னிங் நான் யூஸ் பண்ணுறேன், நைட் யூஸ் பண்ணுறேன். பட் மார்னிங் ஸ்கின் கேரில் நான் இதை வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்துப்பேன். இது செரமைட் பேஸ் மாய்ஸ்சரைசருங்கிறதுனால மார்னிங் நான் சீரம்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். டேம் ஸ்கின்ல இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். நான் அப்படி தான் இதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 minute உங்ககிட்ட நான் காட்டுறேன். நான் லிட்ரலி நான் இவ்வளவோ காலி பண்ணிட்டேன் மாய்ஸ்சரைசர் ஃபுல்லாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வெறித்தனமாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராவலில் இருந்த டைமில் வந்து எனக்கு வேறு வழி தெரியாமல் கட் பண்ணிட்டேன், வாங்க முடியல அந்த டைமில். அப்போ நான் கட் பண்ணி யூஸ் பண்ணதில் இருக்கிறத கொஞ்சம் எடுத்து. ஸோ இது என்னோடய 4th பாட்டில். அந்தளவுக்கு எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நைட் ஸ்கின் கேர்லலாம் இதை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதே நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ ஹைட்ரேட்டடாக, அவ்வளோ சாஃப்டாக அப்படி இருக்குது. ஃபேர் ஆகுமான்னு தயவு செஞ்சு நிறைய பேர் கேட்காதீங்க. ஏன்னா இது ஃபேர்னஸ் க்ரீம் கிடையாது. ஃபேர்னஸ் க்ரீமை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறதும் வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். நான் இந்த மாதிரி செரமைட் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் நீங்கள் ரொட்டீனாக யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தன்னால் உங்களுக்கு அந்த க்ளோ வந்து வெளியில் வரும். உங்களோட பிரைட்னஸ் வந்து உங்கள் ஸ்கின் ஹெல்த்தியாக ஆகவே அந்த கொஞ்சம் பிரைட்டன் அப் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்டாக இருக்கட்டும், அந்த ஹெல்த்தி ஸ்கின் கேருக்கு அதை நோக்கி நீங்கள் போங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். தென் இன்னொரு பாயிண்ட், இன்னுமுமே நிறைய பேருக்கு மாய்ஸ்சரைசர் எப்படி கரெக்டான மெத்தடில் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு வரீங்க, க்ளீனாக இருக்குது உங்கள் ஃபேஸ், டேப் பண்ணுறீங்க டவலை வச்சு. ஜஸ்ட் டேப் பண்ணி மட்டும் எடுங்க. ஃபுல்லாக டவலை வச்சு தேய்க்கிறது, அப்புறம் சில பேர் டவல் இப்படி வச்சா இப்படியே இழுப்பாங்க. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் அந்த மாதிரி டவலை வச்சு பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஜஸ்ட் அது வந்து இந்த ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ டேப் பண்ணி எடுங்க. டேப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எல்லா வாட்டரையும் டவலை வச்சு எடுத்துடாதீங்க. ஏன்னா மாய்ஸ்சரைசர் வந்து டேம் ஸ்கின்ல போடணும். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசரை வச்சு உங்களோட மாய்ஸ்சரை வந்து சீல் பண்ணிடுவீங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து டேம் ஸ்கின்ல ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட சன்ஸ்க்ரீனோ ஆர் நைட் ஸ்கின் கேரில் நீங்கள் அப்படியே தூங்கினாலுமே அது வந்து உங்களுக்கு இன்னுமுமே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஆக்சுவலாக செரமைட் மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், நார்மலாக ஒரு மாய்ஸ்சரைசர்னால எடுத்துக்கிட்டாலே டேம் ஸ்கின்ல யூஸ் பண்ணுறது தான் இன்னுமுமே உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்கும். எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா உங்களுக்கு? ஸோ அதனால் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் பர்சனலாக இது ரொம்பவே இம்ப்ரெஸ்டான ப்ராடக்ட்டு தான். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ரொம்ப இந்த மாதிரி நான் ஸ்டிக் ஆனது கிடையாது. இது என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. உங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். Hope you like my video. Don't forget to like, share and subscribe my channel and ding the bell. Thank you so much.